எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லை என்பதான செய்தி. இது தினக்குரல் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற முக்கியமான தகவல். ஜூலை மாதத்துக்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், எனினும் ஜூலை மாதத்தில் எரிபொருள் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இடம்பெறாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் எரிபொருள் விலையில் நிர்ணய குழு கூட உள்ள போதும் விலையில் மாற்றங்கள் இடம்பெற வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் நிலையற்ற தன்மையோ அல்லது சரிவுக்கான அறிகுறிகளோ தென்படவில்லை என்றும், இதனால் இலங்கையில் எரிபொருள் விலையில் மாற்றம் இருக்காது என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகிறது. இதனிடம் மற்றொரு தகவல். டீசல் விலை கூடினால் பஸ் கட்டணம் குறையாது, தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் என்பதான செய்தி. அதாவது டீசல் விலை இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அதிகரிக்குமாக இருந்தால் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் அமுலாக உள்ள பஸ் கட்டண குறைப்பை ரத்து செய்ய நேரிடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே டீசல் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலே பஸ் கட்டணங்கள் குறைப்பு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என்பதை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கூறியிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணங்கள் 2.5 வீதத்தால் குறைப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையிலேயே பஸ் சங்கம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது கெமுனு விஜயரத்ன இவ்வாறு கூறியிருக்கிறார். பஸ் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்படுகிறதா என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எரிபொருள் விலை அதிகரிக்குமாக இருந்தால் ஜூலை கட்டண குறைப்பை ரத்து செய்ய நேரிடலாம். இதனால் எரிபொருள் விலைகளை உள்ளவாறே வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் என்பதாக கெமுனு விஜயரத்ன கூறியிருக்கிறார். இதன் காரணத்தினால் என்னவோ தெரியாது, இப்பொழுது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லை என்பதை இவ்வாறு தெளிவாகவே அறிவித்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம்.